Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பீட்டர் எதுவும் பயன்படுத்தாம நார்மலா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால ஈஸியா பிகினர்ஸ் கூட பண்ணலாம். எல்லாருக்குமே ஈஸியான முறையில் இருக்கும். இந்த கேக் நீங்க பேஸ் கேக்கா கூட பண்ணி எடுத்துக்கலாம் பர்த்டேக்கு. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் கேக் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக சரியா 3 கோழி முட்டை இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நம்ம பீட்டர் பயன்படுத்தாம பண்றதுனால இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க அதை பயன்படுத்தி கூட நல்லா பீட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலா மிக்ஸி ஜார்ல செய்யும் போது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். இப்ப இதுல 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். அப்புறமா 3/4 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில், நார்மலான வெஜிடபிள் ஆயில் எது வேணா சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு 1 to 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைம் கொடுத்து நல்லா அடிச்சு எடுங்க. இந்த மாதிரி நல்ல நுரையா வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுக்கணும். இப்ப இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்னஸா நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எசன்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். முட்டையோட வாசனை கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக. அப்புறமா இதுல 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். நீங்க சளிச்சிட்டு சேருங்க. சலிக்காம சேர்த்துட்டீங்கன்னா லேசா லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, ஆனா சளிச்சிட்டே சேருங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதுல நீங்க பேக்கிங் சோடா பயன்படுத்தாமலும் அப்படியே செய்யலாம். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் ஒரு மிதமான சூடு கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ஜென்டிலா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்ப பேட்டர் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 இன்ச்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப் ட்ரே தான் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா எந்த ட்ரே வேணா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதுல ஆயில் கிரீஸ் பண்ணிருங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா மைதா மாவு மட்டும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலும் கேக் நல்லா ஒட்டாம சூப்பரா அப்படியே இலகி வரும். கொஞ்சமா மாவு தூவிட்டு எல்லா பக்கமும் நல்லா படும்படியா இந்த மாதிரி தட்டி மட்டும் விடுங்க. இப்ப அவ்வளவுதான். இனிமே இதுல அப்படியே நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் பாருங்க பேட்டர் இந்த மாதிரி நல்ல மடிப்பா விழணும். இதுதான் கரெக்டான ஒரு பதம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை சேருங்க. சேர்த்துட்டு ஈவனா எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சுட்டு லேசா டேப் பண்ணி விடுங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள இல்லாம இருக்கும். ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேக் வெந்து வரும்போது அங்கங்கேயே நல்ல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்ப இதை அப்படியே நான் ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்கிறேன். நீங்க நார்மல் கடாயில பண்றீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நான் ஓவன்ல 180 டிகிரில ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இது நல்லா பேக் ஆகட்டும். இந்த டைம்ல ஒரு சிம்பிளான கிரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது ஈஸியான மெத்தட் கிரீம். இது நீங்க எல்லா கேக்குக்குமே இது நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது இது நல்ல ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அந்த விஸ்க்ல எடுத்து இல்ல ஸ்பூன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு கிரீம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளுக்கு கிரீம் ரெடி ஆயிருச்சு. இதை இப்ப மாத்தி வச்சிடலாம். இனிமே கேக் வெந்துருச்சான்னு பாத்துடலாம். கேக் சூப்பரா வெந்து வந்துருச்சு. ஆனா நல்லா ஆறணுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிமோட் பண்ணி எடுங்க.
இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. வெந்துச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு நீங்க இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். அதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். அப்ப நீங்க வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தை எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டு லேசா ஒரு தட்டுல கவுத்து போட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா சூப்பரா விழுந்துரும். பாருங்க நம்ம பட்டர் ஷீட் எதுவும் போடாமலே எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்ப இத அப்படியே நம்ம ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நீங்க வீட்டுல தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். நான் வீடியோக்காக தான் இப்ப கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பீசஸ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்டர்ல மட்டும் நம்ம க்ரீம் பண்ணி வைக்கும் போது அது பாக்குறதுக்கு நல்ல லுக்கா அழகா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல க்ரீம், அது எல்லாத்தையுமே இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேக் வந்து சூடா இருக்கும்போது நம்ம க்ரீம் சேர்க்க கூடாது. இதுல பட்டர் சேர்த்திருக்கனால க்ரீம் சேர்க்கும் போது அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த க்ரீம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு சும்மா இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மொத்தமா ஒரு 9 பீசஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டர்ல 3 பீஸ், அதுக்கப்புறமா 3 பீஸ் இந்த மாதிரி. இது அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே வச்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பட்டர் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த க்ரீமும் வந்து நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனிமேல் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமா பம்கின் சீட் மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். வச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி. இது டீ டைம் கேக்குன்னு கூட சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்ம பேக்கரிகள்ல வாங்குவோம்ல குழந்தைங்களுக்கு விருப்பமான கேக், அந்த மாதிரி கூட இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இதை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. மறக்காம இந்த நியூ இயருக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.